வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர் என்ஹான்ஸ் ரேட்டில் வாங்குற ஃபேமிலி பென்ஷனர், அதே போல் நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க வந்து நீங்கள் வந்து ORP3 டேபிளில் எந்த டேபிளில் போயிட்டு உங்களோட பே ஐக்கான அந்த தொகையை வந்து பார்க்கணும். அதே போல் நார்மல் ரேட்டில் இருக்கிற MACP அவல்தார், நார்மல் ரேட் ஆஃப் MACP நாய்க் சுபதார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், அது வந்து ORP3லேருந்து ORP2 வந்து எவ்வளோ அதிகரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த சின்ன கேல்குலேஷனும், அதே போல் நீங்கள் உங்களோட டேபிளில் வந்து எங்கே போயிட்டு எப்படி உங்களோட குவாலிஃபைங் சர்வீஸ் தகுந்தாப்புல, உங்களோட ரேங்க்குக்கு தகுந்தாப்புல, உங்களோட குரூப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி என்ஹான்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷனுக்கும் சரி, நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனுக்கும் சரி, இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதே போல் உங்களோட குரூப்பே வந்து எப்படி கிடைக்குது, அதே போல் உங்களோட குரூப் வந்து உங்களோட ஸ்பார்ட்ஸ் PPOவில் எங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலி பென்ஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபேமிலி பென்ஷனாக என்ன எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ORP3ல் வந்து ஃபேமிலி பென்ஷனை பற்றி, ஃபேமிலி பென்ஷனரோட தொகை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பது, அதே போல் என்ஹான்ஸ் ரேட்டில் இருக்க ஃபேமிலி பென்ஷனரும் நார்மல் ரேட்டில் இருக்க ஃபேமிலி பென்ஷனரும் வந்து எப்படி உங்களோட அமௌண்ட்டை வந்து டேபிளில் பார்த்து அதோட கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு, என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனா என்ன, நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்னன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக தெரிஞ்சுப்போம். ஸோ என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனா என்னன்னாக்கா, ஸோ இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து இறந்து 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை, அதே போல் அவங்களோட வயசு வந்து 67 வயசு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாக்கா, இது ரெண்டுத்தில் எது சீக்கிரமாக வந்து முடியுதோ, ஒன்று வந்து 7 வருஷம் முடியும், இல்லைனாக்கா 67 வருஷம் முடியும். ஸோ ஒருத்தருக்கு வந்து 67 வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷத்துலேயே முடிஞ்சது அப்படின்னாக்கா, அப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரேட்டில் வந்து மாறிடும். ஸோ இதே மாதிரி தான் 98க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு 65 வயசு, 98க்கு அப்புறம் பென்ஷன் வந்தவங்களுக்கு 67 வயசு. ஸோ இதுதான் என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன், நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். ஸோ என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குனாக்கா, பென்ஷனர் வந்து இறக்கும் போது என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாரோ அதே தொகை தான் 7 வருஷமோ இல்லை அவங்களோட வயசு கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமோ கிடைக்கும். நார்மல் ரேட்டாக மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ஹான்ஸ் ரேட்டில் என்ன அமௌண்ட் கிடைச்சிச்சோ அதுலேருந்து 60% வந்து உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து மாறிடும். ஸோ இதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன், என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். இது உங்களோட PPOலையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒய் குரூப் பற்றி இதில் வந்து பேச போகிறோமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனில் உங்களோட டேபிள் நம்பர் 27ல் போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து உங்களோட டேபிள் 27. ஸோ இது வந்து DSCயில் ஃபஸ்ட்டு பென்ஷன் வாங்குறவங்களும் இதுக்கு வந்து பொருந்தும். அதாவது யாரெல்லாம் ஆர்மியில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணாங்க, அங்கே வந்து 10 வருஷமோ இல்லை 5 வருஷமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் DSCயில் போயிட்டு சர்வீஸ் பண்ணி 2 சர்வீஸை சேர்த்து ஒரு 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்றவங்களும் இதுக்கு வந்து பொருந்தும். ஸோ நீங்களுமே ஃபேமிலி பென்ஷன் வாங்குறீங்கனாக்கா 27வது டேபிளில் தான் நீங்கள் போய்ட்டு உங்களோட தொகையை வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட ஃபஸ்ட்டு குவாலிஃபைங் சர்வீஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ட்ஸ் PPOவில் நெட் குவாலிஃபைங் சர்வீஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போ, ஸோ இங்கே வந்து 17 வருஷம் இல்லை 24 வருஷம் எப்படி வந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல வரும். ஸோ 17 வருஷம் 6 மாதம் இல்லை 8 மாதம் 9 மாதம் இருக்குனாக்கா 17.5 வரும். 6 மாதத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது 17 வரும். 17.6 மாதத்துக்கு மேலே இருக்கும்போது அது 17.5 வரும். 1.5 2 2.5 சொல்லிட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 0.5 வரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாதி மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ரேங்க்கை வந்து பார்த்துங்க. ஸோ இதில் வந்து MACP அவல்தார் இருக்காங்க, MACP நாய்க் சுபதார் இருக்காங்கனாக்கா அவங்களோட பே லெவல் ரேங்க் வந்து மேலே சேஞ்சாக இருக்காது, ஆனால் பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறி இருக்கும். இப்போ MACP அவல்தார் வாங்கியிருக்காங்க, சிப்பாய் ரேங்கில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட பே லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே L05 இருக்கும். அதே MACP நாய்க் சுபதார் வாங்கியிருக்காங்க, மேலே வந்து அவல்தார்னு இருக்குனாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா L06 வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பே லெவலை வச்சு உங்களோட ரேங்க் வந்து கண்டுபிடிங்க. மேலே கொடுத்த ரேங்கை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கேல்குலேஷன் வந்து தவறாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து MACP ரேங்கில் வந்து ஃபைனான்ஷியலி வந்து பெனிஃபிட் வாங்கணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரேங்க்கை வந்து செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட குரூப், இது வந்து எக்ஸ் குரூப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த மாதிரி குரூப் பே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே யாருக்கெல்லாம் குரூப் பே வந்து 0 இருக்கோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒய் குரூப் தான். உங்களுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப்லேயும் வந்து உங்களோட குரூப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களோட குரூப் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபைங் சர்வீஸு, ரேங்க்கு, குரூப் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதே கண்டிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஹான்ஸ் ரேட்டுக்குமே பொருந்தும். ஸோ ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான் நீங்கள் டேபிள் செக் பண்ணுறது. ஆனால் என்ஹான்ஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 19 போயிட்டு உங்களோட
குவாலிஃபைங் சர்வீஸ் ரேங்க் குரூப் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் ரேட்டுக்கு தனியாகவும் என்ஆர்எஸ் ரேட்டுக்கு வந்து தனியாகவும் வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே 17 வருஷம் சிப்பாய்க்கு வந்து பார்க்க போகிறோம். எம்ஏசிபி அவ்வளோதாருக்கு L05 இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து இந்த 13,486 வந்து எங்கேருந்து எடுத்தாச்சு அப்படின்றது நம்ம டேபிளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ கேல்குலேஷனுக்கு வந்து வரலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 27 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு கார்னரில் உங்களோட ஒரு டேபிளுக்கும் நம்பர் வந்து கொடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் பார்க்கறதுனால டேபிள் நம்பர் 27 வந்து பார்க்குறீங்க. இந்த ஹெட்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் நார்மல் ரேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போதுலேருந்து கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2024 இதில் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி கமிஷன் ஆஃபீஸர் அண்டு ஆர்மி இன்க்ளூடிங் டிஎஸ்சி ஃபஸ்ட்டு பென்ஷன் வாங்குறவங்க எல்லாமே கிடைக்கும். அந்த ஈக்குவலண்ட் இருக்க நேவி ஏர்ஃபோர்ஸுக்கும் பொருந்தோம். ஸோ இதில் என்ன ஆர்மி ரேங்க் கொடுத்துருக்காங்களோ அந்த ஈக்குவலண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 0.5 1.5ன்னு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் 6 மாதம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க 0.5ல் வருவாங்க. 1 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்க 1ல் வருவாங்க. ஸோ 1 வருஷம் 7 மாதம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இங்கே 1.5ல் வருவாங்க. ஸோ ஒரு வருஷம் 3 மாதம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் 1 வருஷத்தில் தான் வருவீங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த 17 வருஷம் எம்ஏசிபி அவ்வளோதாருக்கு பார்க்குறோம் அப்படின்னாக்கா 17 வருஷம் 8 மாதம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா 17.5ல் வருவாங்க. 17 வருஷம் 10 நாள் இல்லை 1 மாதம் 2 மாதம் பண்ணியிருந்தாங்க அவங்க 17ல் தான் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 17 குவாலிஃபைங் சர்வீஸில் வந்து 17லையும் இங்கே வந்து அவுல்தார் அண்ட் ஈக்குவலண்ட்லாம் போனோம். ஏன்னா எம்ஏசிபி அவுல்தார்த்தை வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட பே லெவல் L05. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒய் குரூப்பில் பார்க்க போகிறோம். ஒய் குரூப்போட 17 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 13,486 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரேங்க்குக்குமே ஒரு டேபிளுமே தனித்தனியாக உங்களோட டேபிள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாவே அதில் வந்து உங்களோட ரேங்க்கு குவாலிஃபைங் சர்வீஸ் குரூப் வச்சு உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணினாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 17 வருஷம் சிப்பாய் ரேங்க்கில் இருக்கிறவங்க எம்ஏசிபி அவ்வளோதார் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட பே லெவல் L05ல் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு நம்ம இப்போ தான் டேபிளில் பார்த்தாச்சு 13,486 வந்து அவங்களுக்கு ORP 3ல் வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ORP 2ல் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே என்ன கிடைச்சிருந்து அப்படின்னாக்கா 13,070 வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்தாச்சு. ஸோ அதிகரிக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 416. ஸோ இந்த தொகை வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கலாம். ORP மூலியமாக வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க இது ஒரு கண் துடைப்புன்னு சொல்லிட்டு. ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸில் ஒரே ரேங்க் இருக்கிறவங்க என்ன பென்ஷன் வாங்குறாங்களோ அது வந்து அதே ரேங்க்கில் இருக்கிறவங்க அதே லென்த் ஆஃப் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து பென்ஷன் ரிவைஸ் பண்ணுறதில்ல, பே கமிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பென்ஷன் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு அதை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து பே கமிஷனில் நம்மளோட பேமெண்ட்டு அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே பென்ஷனர் என்ன அமௌண்ட் வாங்கியிருக்காங்களோ கம்மியாக வாங்குகிற பென்ஷனரை அவங்கள கூட கொண்டு வந்து சேர்க்குற ப்ராசஸ் தான் ORP. ஸோ இதுக்கும் ORPன்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ORP கிடைச்ச உடனே நம்மளுக்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிடும் இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது வந்து தப்பான கணக்கு. ஏன்னாக்கா ORP 1லையும் சரி 2லையும் சரி உங்களுக்கு வந்து அதிகமான அரியர் கிடைச்சிருக்கும். அதாவது நீங்கள் கம்மியாக வாங்கிட்டு இருப்பீங்க, அந்த டைமில் புதுசாக வந்த பென்ஷனருக்கு வந்து அதிகமாக பென்ஷன் வாங்கியிருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பழைய பென்ஷன் இருந்ததுனால உங்களுக்கு கொண்டு வந்து புது பென்ஷனரோடு சேர்க்கும் போது அங்கே வந்து உங்களோட அதிகமான தொகை வந்து கிடைச்சிருக்கும். இப்போது புதுசாக வர பென்ஷனரும் சரி உங்களுக்கும் சரி ORP 2 முறையில் உங்களுக்கு ஆல்ரெடி ரிவைஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி புது பென்ஷனர் வந்து என்ன அமௌண்ட் வாங்குறாங்களோ அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே சேமாக தான் ரிவைஸ்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி குறைவான தொகையில் தான் ரிவைஸ்ட் ஆகும். ஸோ ORP 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் மாதம் வந்து 4,000 3,000 வந்து வேரியேஷன் இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 தான் வேரியேஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் அதிகமாக ரிவைஸ்ட் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ரிவைஸ்ட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே குவாலிஃபைங் சர்வீஸில் ஒரே ரேங்கில் இருக்கிறவங்க ஒரே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பேமெண்ட் கிடைக்கணும் தான். இதில் எக்ஸ் குரூப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 அப்புறம் 2016 முன்னாடி வரவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் குரூப் பேமெண்ட் 6,200 வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம போன வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இது ORPன்றது இப்படி தான் கிடைக்கும். இது வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது தான் நம்மளோட பேமெண்ட் வந்து அதிகமாகும். அது வந்து பே கமிஷனில் தான் நடக்கும். ORPயில் வந்து உங்களோட நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ORP பற்றி பேசும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பேசணும். ORP 3ல் வந்து அதிகப்படியான ரிவைஸ் வந்து ஆகாது. மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 2ல் ஆல்ரெடி அதிகமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சதுனால ORP 3ல் வந்து கம்மியாக தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் அவுல்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா MACP நாய்க் சுபதார் ரேங்கில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட பே லெவல் வந்து L06 இருக்கும். ஸோ இந்த L06ல் இருக்கிறவங்களுக்கு நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு 16,095 வந்து
ORP 3 மூலமா கிடைக்கும். ORP 2ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,895 ரூபா வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,200 ரூபா வந்து அதிகமாகுது. ஸோ இங்கே ஏன் 1,200 ரூபா அதிகமாகுதுனாக்கா இப்போ வந்து அவங்க இப்போ வந்த ஜூனியரை விட சீனியர் வந்து கம்மியாக பென்ஷன் வாங்கிறதுனால இவங்களுக்கு ரிவைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் ORPயில் வந்து பழைய பென்ஷனரை புதிய பென்ஷனரை கூட கொண்டு வந்து சேர்க்குற ப்ராசஸ் தான் ORP. ஸோ இதில் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும், யார் வாங்காத இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதே போல் உங்களோட PPOவில் நீங்கள் வந்து ஸ்பார்க்ஸ் PPOவில் வந்து செக் பண்ணுங்கள் உங்களோட குரூப்பு, ரேங்க்கு, நெட் குவாலிஃபைங் சர்வீஸ், அதே போல் MSCB வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பே லெவலு. இதை பற்றி நம்ம ஸ்பார்க்ஸ் PPO பற்றி பேசும்போதே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்படி அந்த வீடியோ பார்க்காதவங்க இல்லை நிறைய பேர் இருக்குது எங்களுக்கு வந்து ஸ்பார்க்ஸ் PPO பற்றி கிளியராக எங்களுக்கு இன்னும் பார்க்க தெரியல அப்படின்றவங்க நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னாக்கா ஸோ அந்த வீடியோவை நான் வந்து கொண்டு வரேன். ஏன்னா உங்களுக்கு பழைய வீடியோ பார்க்கறதுக்கு வந்து தேடி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 500 வீடியோ கிட்ட போட்டுட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கலாம். ஸோ மறுபடியும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 50 பேராவது கேட்கும்போது தான் நம்ம அந்த வீடியோ வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். இதே போல் இன்னொரு டேபிள் பற்றி நம்ம கொண்டு வரலாம். அதில் எந்த ரேங்கை பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி கேல்குலேஷன் மெத்தட் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ரேங்க் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுவுமே ஒரு மினிமம் அளவில் ஒரு ரேங்கை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா தான் அந்த ரேங்க்கை பற்றி நான் சொல்லுவோம். இல்லைனா நான் மேனுவலாக எனக்கு என்ன தோணுதோ அந்த ரேங்க் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.